அந்த வரலாறு ஒரு சாலியான பெண் இப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு படிப்பினை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை கொடுக்கிறான். கை குழந்தை, பிள்ளை இல்லாமல் பிள்ளை கிடைத்து விட்டது. அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன? இந்த பிள்ளையை, அந்த பிள்ளையின் தாயை மனைவி, மனிதர்கள், மரம் செடி கொடிகள், புற்பூண்டுகள், வீடுகள், மிருகங்கள் இல்லாத வெறும் பாலைவனத்திலே கொண்டு விட வேண்டும். இறைவனின் கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இறைவன் ஒன்றை சொன்னால் செய்வார், பிள்ளை அறுவண்டால் அறுப்பார். அந்த அளவுக்கு இறைவனின் கட்டளைக்காக பிள்ளையையும் தியாகம் செய்வார், மனைவியையும் தியாகம் செய்வார், தன்னையும் தியாகம் செய்வார். நெருப்பிலே விழ வைத்தார்கள், கொள்கையை விடுமாறு சொன்னார்கள். நெருப்பில் விழுவன் கொள்கையை விடமாட்டேன் என்று சொன்னவர். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இறைவனுடைய கட்டளை வந்து விட்டது. அந்த பால் உடிக்கிற குழந்தை, கை குழந்தை, அதையும் இந்த மனைவியையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்திலே கொண்டு போய் விட வேண்டும். கொண்டு போய் விடுகிறார். எந்த பாலைவனம்? இன்று சவுதி அரேபியா இருக்கக்கூடிய மக்கா மாநகரத்து பாலைவனம். கொண்டு போய் விடுகிறார். அந்த ஏரியாவில் ஒரு மரம் இல்லை, மனித சஞ்சாரம் இல்லை, தண்ணீருக்குரிய வசதி இல்லை, கடை இல்லை, சாமான் வாங்குவதற்கு, நிழல் அடித்ததற்கு மரம் இல்லை, தாகம் வந்தால் தண்ணீர் குடிப்பதற்கு அங்கு எந்த ஒரு கிணறு இல்லை, ஒரு பூவல் இல்லை. பாலைவனத்தில் என்ன இருக்கும்? புயல் காற்று மாதிரி காற்று வீசிக் கொண்டிருக்கும், புழுதி அடித்துக் கொண்டிருக்கும். எங்கு பார்த்தாலும் மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு வறண்ட நிலமாக பூமியாக இருக்கும். அந்த பிராந்தியத்தில் கொண்டு விடுமாறு சொல்லப்பட்டது. கொண்டு போய் விடுகிறார். அவரோடு விட்டு விட்டு அவர் போகிறார். விட்டு விட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார். அந்த வேளையிலே அவருடைய மனைவி ஹாஜரா, சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, இவர் விட்டு விட்டு போகிறார். ஒன்றும் பேசாமல், ஒன்றும் பேசவில்லை, சாப்பாடு தரவில்லை, தண்ணீருக்குரிய வசதி இல்லை, மற்ற ஏற்பாடுகள் இல்லை. பாலைவனத்திலே எந்த விதமான வசதியும் இல்லாமல் பச்சிளம் குழந்தையை விட்டுவிட்டு அந்த மனைவியை விட்டுவிட்டு போக வந்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பெண் என்ன கேட்கிறா? அல்லாஹ்வுடைய கட்டளையா எங்களை இப்படி விடுமாறு? அல்லாஹ் சொன்னானா எங்களை இப்படி விடுமாறு? ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்றதும் அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று இறைவன் மீது தவக்கல் வைத்தவர்களாக இறைவன் ஒன்றை சொன்னான் என்றால் அதனை செய்கின்ற வேளையில் எந்த வசதியையும் பார்க்காமல் நாம் அதை 100% கண்ணப்பத்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நடந்தார்கள். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பொம்பளை என்ன செய்வார்கள்? அந்த பெண் என்ன செய்தார்? ஏன் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய சம்பவத்தை சொல்லுகிறான்? அல்லாஹ்விலே தவக்கல் வைத்தார். இறைவனின் கட்டளை விட்டு விட்டு செல்லுங்கள். மனித உதவி இல்லையா? பரவாயில்லை. குடிப்பதற்கு தண்ணி நீங்கள் தரவில்லையா? பரவாயில்லை. சாப்பாடு தரவில்லையா? பரவாயில்லை. கற்பனை செய்து பாருங்கள் அந்த பெண்ணின் நிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? எதுவும் இல்லாத இடத்திலே விட்டு விட்டு போகின்ற வேளையில் அந்த பெண் ஒரு நபி அல்ல, இறைவனுடைய நபி அல்ல, வஹி வருவதில்லை. எதை நம்பி அங்கே இருந்தால்? படைத்த ரப்பை நம்பினாள் இருந்தார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு தான் அல்லாஹ் படிப்பினைக்கு சொல்கிறான். சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை கொண்டார்கள். அந்த கஷ்டத்தை தாங்கினார்கள். அதனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த கஷ்டத்தை நாம் படாவிட்டாலும் அது மாதிரி அந்த கஷ்டத்தினுடைய சாயலாவது தெரியட்டும் என்று
ஒரு 5 லட்சம் ரூபாய் காசத்தில் வளைச்சு அடுத்து போய் வாரம், போய் ஏசியில தவாப் செஞ்சுட்டு வாரம். அவன் அன்னைக்கு தண்ணி தேடி ஓடினா, சவா மர்வாவுக்கு இடையிலே ஏறி ஏறி ஓடினா தண்ணி கிடைக்க மாட்டாளா என்று. அதனால நாம் என்ன செய்கிறோம், இப்போ ஓடுகிறோம். அங்கே சவா மர்வாவுக்கு இடையிலே நாம் இப்போ ஓடினால் அங்கே என்ன இருக்கிறது, வேறுக்குமா வேறுக்காது, ஏசியங்களே போய் வருகிறோம். ஒரு பெண் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்து இறைவனுடைய கட்டளை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதென்றால் தன்னையும் தன் பிள்ளையையும் இவ்வாறான ஒரு கடினமான நிலையில விட்டுச் செல்வதென்றிருந்தாலும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் அதை எடுத்து காட்டியிருக்கிறான். அதனால் தான் எங்களுக்கு சொல்வது, நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் ஹனீஃபா, உங்களுடைய தகப்பனார் இப்ராஹிமனுடைய மார்க்கத்திலே என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இருக்கின்ற மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்ன? அல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணிப்பது. அல்லாஹ்வுடைய கட்டளையா, பிள்ளையை அறு என்றாலும் அறுக்க வேண்டும் என்றேதான் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம். பிள்ளையை அறு என்றால் அறுக்க வேண்டும். அவர் சொன்ன வஜ்ஜகத்தை தான் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஓதுகிறீர்கள் வஜ்ஜகத்து வஜ்ஹல் இல்லதி, ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அதை சொன்னவர் முதலாவது நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் இறைவனை விசுவாசித்தார், இறைவனை புரிந்து கொண்டார். அந்த வேளையில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை தான் நாம் இப்போது சொல்கிறோம். வஜ்ஜகத்து வஜ்ஹல் இல்லதி ஃபத்ரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் படைத்தானே அந்த இறைவன் அளவில் என்னை நான் திருப்பிக் கொண்டேன். இன்ன ஸலாத்தி, நான் தொழுவது, வனுஸ்கி, நான் வணங்குவது, வமஹ்யாய, நான் வாழ்வது, வமமாத்தி, நான் சாகுவது லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அகிலம், இந்த வானம் பூமி இவைகளின் சொந்தக்காரனான இறைவன், அவனுக்கு நானே மொத்தத்தில் அர்ப்பணம் என்று இப்ராஹிம் சொன்னார். அந்த வார்த்தையை நாம சொல்றோம். நாம சொல்லிவிட்டு அவர் நடந்ததற்கு 100% மாற்றமாக நடக்கிறோம். அவர் தன் மனைவியை பாலைவனத்திலே கொண்டு விட்டார். இன்றைக்கு நாம இப்படி விட்டு போட்டு போவோமா? யாரையாவது தியாகம் செய்ய விடுகிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை பாழாகட்டும், 1000 கட்டளை பாழாலும் பரவாயில்லை, தாயினுடைய கண்ணீர் இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரப்படாது. அப்ப கொஞ்சம் நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் வீட்டை விட்டு போன்றால் உடனே மயங்கிடுவோம். மனைவி கொழும்புக்கு போகிறவனுக்கு கோல் எடுத்து சொன்னால் உடனே ஓடி வருவோம். அது மார்க்க விஷயம் என்றாலும் சரிதான், என்ன விஷயம் என்றாலும் சரிதான். எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்ட ஒரு சௌகரியமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். சகோதரிகளே, உங்களுடைய முன்னுதாரணமான ஹாஜராவின் வரலாற்றை நீங்கள் கற்பனையில் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே நேசித்த ஒரு பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகளாருக்கு மிகவும் நேசமான ஒரு பெண். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட நேசமானவர். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்காவிலே செய்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், கபர்களை வணங்காதீர்கள், இறந்து போனவரிடம் பிரார்த்திக்காதீர்கள், கற்கள் முற்கள் கடவுள் என்று வணங்காதீர்கள், ஏழை எளியவை ஆதரியுங்கள், இல்லா மற்றவரின் சொத்தை சாப்பிடாதீர்கள், அநாதைகளின் சொத்தை அபகரிக்காதீர்கள். இது நபிகளாருடைய பிரச்சாரம். உறவுகளை பேணி நடவுங்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். இப்படி ரசூலுல்லாஹ் தனது பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த வேளையிலே நபிகளாருடைய சித்தப்பா பெரியப்பா இவன் ஒரு பொய்யன் என்று தள்ளிவிட்டார். நபிகளாருடைய குடும்பம், அவருடைய அந்த கோத்திரம் அவரை பொய்யன் என்று தள்ளிவிட்டது. ஊரலகம் தள்ளிவிட்டது. எல்லோரும் தள்ளிவிட்டார்கள்.
ஒரு புனிதமான மனிதர் என்று நாம் சொல்கிறோமே, ஏன் சொன்னோம்? அந்த புனிதமான மனிதர் சொன்ன கொள்கைக்காக, அவர் சொன்ன கொள்கைக்கு மாற்றமாக நாம நடக்கிறோம். அவரை நேசிக்கிறோம், ஒரு புனிதமான கொள்கையை சொன்னார் என்று. ஆனால் அந்த கொள்கைக்கு மாற்றமாகத்தான் நாம நடப்பது. இப்போது ஊரெல்லாம் அவரை திரட்டிய வேளையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் என்னை முழு பேரும் நிராகரித்தீர்கள், ஆனால் ஹதீஜா அவள் தன் பணத்தாலும் தன் உடலாலும் என்னை விசுவாசித்து எனக்கு உதவி செய்தார். அதனால் நான் அவளை அதிகம் அதிகம் நேசிக்கிறேன். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுவார்கள்? நபிகளார் இறந்து, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்த வருஷத்துக்கு பின் நபிகளாரால் மக்காவிலே இருக்க முடியவில்லை, ரொம்ப கஷ்டம். அதற்கு பின் மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவில் இருந்த ரசூலுல்லாஹ்விற்கு அடிக்கடி ஹதீஜாவுடைய ஞாபகம் வெறும். ஏன் மற்ற 10 பெண்கள் இருக்கிறார்கள், மற்ற மனைவியருடைய கூத்த பார்க்கிற போது இவர்களை ஒரு தட்டிலையும் ஹதீஜா ஒரு தட்டில் வைத்தால் ஹதீஜா இங்கே அதிகரிக்கும். அவர்களிடம் தான் சொல்வார்கள், மற்ற பெண்களிடம் நீங்க இப்படி இப்படி இருக்கேன், ஹதீஜா இப்படி இப்படி என்று ஒரே தொடர்ந்து பேசுவார்கள். ஆயிஷா நாயிடம் பேசுவார்கள். ஆயிஷாக்கெல்லாம் சரியான புறாமமா இருக்கும். இவர் என்ன ஒரே எடுத்ததுக்கெல்லாம் இறந்து போன ஹதீஜா பத்தி தான் பேசுறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், சில வேளையில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிற காலத்தில் யாரோடெல்லாம் நட்பு வைத்து வாழ்ந்தார்களோ அந்த உறவினர்களை இவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு ஆடை அறுத்து அனுப்பி வைப்பார்கள், துண்டு உண்டாக்கி ஹதீஜா கூட்டாளிமாருக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த அளவிற்கு ஹதீஜா இறந்ததன் பின்னரும் அவர்களோடு அந்த நேசத்தை வெளிப்படுத்தி நடந்தார்கள். இதிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்ததன் பின்னர் ரசூலுல்லாஹ்விற்கு மக்காவில் இருக்க முடியவில்லை. ஒரு காரணம், அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்கள் செல்வாக்கோடு இருந்தார்கள், பண வசதியுடையவர்களாக இருந்தார்கள், மார்க்கத்துக்காக நிறைய உதவி செய்தார்கள். என்னதான் ஊர் உலகம் எதிர்த்தாலும் எல்லோரும் நிராகரித்தாலும் மனைவி என்றவள் இரவைக்கு அரவணைத்தால் அந்த இரவெல்லாப்பட்ட கஷ்டம் அப்படியே நீங்கி போயிடும். ரசூலுல்லாஹ் பகலையிலே மக்களால் பொய்ப்பிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அவரை தூட்ட இரவையிலே ஹதீஜாவிடம் வருகின்ற வேளையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் ஏழைகளை பராமரிக்கிறீர்கள், கண்காணிக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவுகிறீர்கள், வழிவறியானுக்கு வழிகாட்டுகிறீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று மனைவி சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் வார்த்தை இருக்கிறது. மார்க்கத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு ஊருலகம் பொய்ப்பிச்சாலும் ஆறுதல் தர வேண்டியவள் யாரு? மனைவி. அந்த மனைவி ஹதீஜா ஆறுதல் வார்த்தை அந்த இரவு சொல்வது இருக்கிறதே, அவர் மறுநாளைக்கு உற்சாகத்தோடு வேகத்தோடு நேற்றிருந்ததை விட வேகமாக மீண்டும் அந்த பணியிலே ஈடுபடுவதற்கு அவரை இயக்கிக் கொண்டிருந்தார். யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது ஒரு சாலிகான பெண். அப்படித்தான் ஒரு பெண் இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்வார்கள் மற்றவர்களிடம், உங்களை விட எவ்வளவு மேல் ஹதீஜா, இப்படி செய்தார் இப்படி செய்தார் இப்படி செய்தார். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் சுவரலோகத்தில் ஹதீஜாவிற்கென்று ஒரு மாளிகையை கண்டேன், அல்லது மாளிகை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது, இறைவன் ஹதீஜாவிற்கென்று மாளிகை கட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு சாலியான பெண். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள வீட்டிலே, நம்முடைய முஸ்லிமான வீட்டிலே, நம்முடைய ஹதீஜான வீட்டிலே, நம்முடைய ஊர்ல 100 பேர் 1000 பேர் ஹதீஜான பேர் வச்சிருப்பாங்க. ஏன் பேர் வச்சார்கள்? ஏன் பேர் வச்சார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேராம். இந்த ஹதீஜா, எத்தனை ஹதீஜா விபச்சாரியா இருக்கிறாள், எத்தனை ஹதீஜா வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், எத்தனை ஹதீஜா பிறருடைய சொத்தை பறித்தெடுக்கிறாள், எத்தனை ஹதீஜா அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த ஹதீஜா அந்த ஹதீஜாவின் வழியிலே இருக்கிறார்கள். பேர் வைத்ததில் அர்த்தம் என்ன? ஒரு சாலிகான பெண், அவள் கணவனுக்கு மார்க்க ரீதியா நடக்கின்ற போது உதவியாக இருக்க வேண்டும். அவள் தான் சாலிகான பெண். கணவன் நடக்கின்ற வேளையில்
கணவன் பிழையாக நடக்கின்ற போது அந்த கணவனுக்கு முரண்பட்டு இறைவனுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும். அது ஒரு சாலிகான பெண். அதனால் அதற்கு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரிகளே, ஃபிரௌனுடைய மனைவி என்பவன் யார்? ஃபிரௌன் என்பவன் யார்? ஃபிரௌன் என்பவன் தங்க கட்டிலே படுத்தவன். நாம இன்னும் தங்க மோதிரம் ஒன்று கையில கிடைச்சால் அதை ஊருக்கு காட்டிக்கு திரிவோம். தங்க பிஞ்சான நாம கண்டிருக்க மாட்டோம். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மனைவியும் தங்க கட்டிலில் படுத்து தங்க கதிரையில் இருந்து தங்க பிஞ்சானிலை சாப்பிட்டு தங்க கிளாஸிலே தன் பானங்களை அருந்தியவர்கள். தங்கத்திலேயே தன்னை வாழ்க்கை நடத்தி அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கொள்கை அளவிலே நம்பினார்கள். ஏற்றுக்கொண்டால் ஃபிரௌன் என்ன செய்வான்? அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தான் ரப்பு என்கிறான். நான் தான் ரப்பு என்கிறான். நான் சொன்னபடி கேட்க வேண்டும் என்கிறான். அவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்கிறான். இந்த வேளையில் அந்த பெண் என்ன செய்தாள்? அவள் அனுபவித்த அனைத்து இன்பங்களையும் துறக்கிறாள். என்ன இன்பம்? நாம மெக்சிமம் கொடுத்தா ஒரு சாரி, ஒரு 3000 ரூபாய்க்கு சாரி வாங்கினா ஊர்ல இல்ல எல்லா கல்யாண உடுப்புக்கும் ஊருக்கும் வீட்டுக்கும் போய் காட்டிக்கு போவோம். எனக்கு ஒரு 3000 ரூபாய் சாரி இருக்கு உடுத்து போட்டு மற்றவள் பார்க்க, அவள் பார்க்க மாட்டாள், இவள் பார்க்க மாட்டாளா, முன்னுத்துடுக்காரு பின்னுத்துடுக்காரு என்று இவள் பார்க்க மாட்டாளா என்று பார்க்கணும் என்பதற்காக உடுத்துக்கொண்டு போவோம். எங்கேயாவது வெளியிலிருந்து ஒரு மச்சான் சொந்தக்காரன் ஒரு நெக்லஸை அனுப்பி வைத்து விட்டால் அந்த நெக்லஸ் வர்ற பாடு சுப்ஹானல்லாஹ். ஆறாங்குறிச்சியிலிருந்து மோலாங்குறிச்சி வர போகும். வித்தியாசமா ஒன்று வந்து விட்டார். வாடகைக்கு இரவலுக்கு போறது, இவளுக்கிட்ட இல்லாட்டி அவளுக்கிட்ட இருக்கட்ட வாங்கி சொந்த நெக்லஸ் போட்டுக்கோனா நெஞ்சில போட்டுக்கு போவாள் ஊருக்கு. இது நாம காண்கிற அற்ப இன்பங்கள். அந்த ஃபிரௌனுடைய மனைவி தங்க கட்டிலில் படுத்த பெண், தங்கத்தில் கிரீடம் அணிந்திருந்த பெண், முத்துகளால் சோடிக்கப்பட்ட பெண், அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதற்காக அதை ஏற்றுக்கொள்வதற்காக அனைத்தையும் துறக்கிறாள். அனைத்தையும், அனைத்து இன்பத்தையும் துறக்கிறாள். அதனால் அவளுக்கு கிடைத்தது என்ன? ஃபிரௌன் சித்திரவதை செய்கிறான். அந்த கொடுங்கோல் அரசன், மாபெரிய அரசன், மாபெரிய அரசன், அவனை அவனுடைய மனைவி பொய்ப்பித்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த சொத்துகளுக்கு அடிபணிந்து, அந்த இன்பகரமான வாழ்க்கைக்கு அடிபணிந்து அல்லாஹ்வின் கட்டளை விடவில்லை. இந்த எந்த இன்பமும் தேவையில்லை, எனது உயிரை அவன் போக்கினாலும், சித்திரவதை செய்தாலும், ஈட்டினால் என்னை ஏற்றினாலும், வாளால் வெட்டினாலும், என்னை நசுக்கினாலும் இந்த எந்த இன்பமும் தேவையில்லை என்று இந்த இலங்கையை வாங்கக்கூடிய சொத்து இருந்தும் அனைத்தையும் துறந்தாள். அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான், சாலிகான பெண் என்றால் இவள்தான். லரபல்லாஹ் மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிர்அவுன். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு உதாரணம் ஃபிர்அவுனுடைய மனைவி. ஏன் ஒரு பெண்ணை உதாரணம் காட்டினான்? ஆணை உதாரணம் காட்டினால் ஆண்கள் என்ன சொல்வார்கள்? ஆம்பளை இப்படி நடக்கலாம், பொம்பளை செய்யலுமான்னு கேட்பார்கள். அப்படித்தானே சொல்வார்கள். ஆம்பளை என்றால் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கலாம், பொம்பளை இப்படி செய்யலுமான்னு கேட்பார்கள். ஒரு பெண் செய்தால் அடே ஒரு பொம்பளையே இப்படி செய்தால் ஆணியன் துறக்க இயலாத சொத்துக்களை, இன்பங்களை, கோடிகர வகையான இன்பம் வந்தாலும், அரசாட்சி மகாராணியாக இருந்தாலும் இறைவனுடைய கொள்கையை நீ நடைமுறைப்படுத்துவதற்காக, இறைவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அரச போக ராணி வாழ்க்கையை இழக்க வேண்டும். இழந்தால் தான் நீ ஒரு சாலிகான பெண். உங்களை ராணி வாழ்க்கை இழக்க சொன்னதா? இல்லையே. ஃபிரௌனுடைய மனைவியினுடைய வாழ்க்கை கற்பனை பண்ணினால் கூட உங்களுக்கு வருமா? நீங்க ஆக கூடினா 2 அறையில ஊட கட்டி போட்டு கோப்பி சத்தை மட்டும் ஒரு 60 அடி யோசிச்சுவீர்கள். யோசிச்சு போட்டு வீட்டுக்குள்ள முருங்கலை சுண்டிக்கு திம்பேன்.
ரோட்டில் தான் வெளியில் என்னையாம் பார்த்தால் ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தால் உள்ளுக்கு எந்த நாளும் பிரியாணி சாப்பிட நினைச்சு இருக்கும். உள்ளுக்கு போய் பார்த்தால் அன்றைக்கு முருங்கரை கறி, சிறகா கறி, சும்மா பெருமைக்காக உயர்த்துறது. அந்த வீட்டுல கடன், இந்த வீட்டுல கடன். கார் ஓடி திரிவார்கள் நிறைய பேர். 1.5 லட்சம் மற்ற முழு பேரும் 25 லட்சம் ரூபாய் கார் ஓடுவான். பேங்கில் 30 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும். பெரிய கடை வச்சிருப்பான். பஜார்ல பெரிய கடையாம். அவன் கடையில் இருக்கிற சாமான ஒரு 50 லட்சம் ரூபாய், கோடி ரூபாய் பேங்கில் லோன் எடுத்திருப்பான். இதுதான் நாம. ஆனால் அன்று அரசர்கள் என்பவர்களை யார் என்று சொல்வது தெரியுமா? கடவுள் என்று சொல்வது. அந்த நாட்டினுடைய சொத்தை அவர்கள் விரும்பியபடி அனுபவிப்பார்கள். அவரிடம் யாரும் கேட்க முடியாது. இங்க என்ன நடக்கும்? உரிய நேரம் காசு கட்டாவிட்டால் பேங்கும், ஆனா பேங்க் பினான்ஸ் கம்பெனிக்காரன் பெறுவான், நடத்தி போயிட்டுவான். வேன் போகும், கார் போகும், ஊடு போகும், ஏலத்தில் போகும். மறு ஆள் தலைமறைவான். எஸ்கேப், ஆள் ஓடிச்சார். இதுதான் நமது நிலை. அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் பெண்ணை உதாரணம் காட்டுகிறான். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, மற்றவர்களின் மனைவியர்களே, நீங்கள் பிராவுனுடைய மனைவியின் இன்ப நிலையை கற்பனை பண்ண முடியாது. அந்த இன்ப நிலை இருந்தாலும் இறைவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நீங்கள் இழக்க வேண்டும். இழந்தாவது இறைவனுடைய சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வீட்டில் தின்பதற்கு ஒன்றும் இல்லையா? அனுபவிப்பதற்கு எந்த இன்பமும் இல்லையா? வசதி வாய்ப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டம் எதுவோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தீர்மானத்தை, சட்டத்தை மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹாஜரானுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அதை விட்டு விட்டு வட்டிக்கு வாங்கு, வட்டிக்கு கொடு, சீதனத்தை வாங்கு, ஹராமலால் பார்க்காமல் உலை என்று ஆண்களை வற்புறுத்தக்கூடாது. எனவே ஒரு சாலியான பெண் கணவனுடைய அவன் இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு உதவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளை இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். தன் சகோதரன் இறை கட்டளை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். இப்படி தன்னை சுற்றி உள்ள ஆடவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் மார்க்க ரீதியாக அவர்கள் சுவனம் போவதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அவள்தான் ஒரு ஈமானிய பெண், ஒரு சாலிகான பெண். அதனால் தான் மறுபக்கத்திலே மிக மோசமான பெண்களுக்கு உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவியை சொல்கிறான். மிக மோசமான காபிரான நரகவாதி பெண்களுக்கு உதாரணமாக அவர்கள் யார், என்ன செய்தார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்வார் மக்களுக்கு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்கிறார், மக்களே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். ஆண்கள் தப்பான தொடர்பு கொள்கிறீர்கள், அதை செய்யாதீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இறந்து போனவர்களுக்கு நீங்கள் வணக்க வழிபாடு செய்யாதீர்கள், நேர்ச்சை செய்யாதீர்கள், அவரிடம் போய் பிரார்த்திக்காதீர்கள். இது நூஹ் நபியினுடைய பிரச்சனை, அதாவது அழைப்பு, பிரச்சார பணி. இந்த வேளையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவி காபீர், லூத் நபியினுடைய மனைவி காபீர், அவர்கள் இவரை ஒத்துக்கொள்ளவில்லை. 950 வருஷம் நூஹ் நபி மக்களிடம் போய் சொல்கிறார். மக்களிடம் இவர் பிரச்சாரம் செய்த போது அவருடைய மனைவி மறுபக்கத்திலே இவர் ஒரு பொய்யன், இவரை ஏற்கக்கூடாது, இவர் பொய் சொல்லுகிறவர் என்று மனைவி சொன்னால் அந்த ஊர் உலகம் ஒத்துக்கொள்ளுமா? அந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா? ஒருவனை யார் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் மனைவி ஒத்துக்கொண்டால் அவருடைய பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கும். ஆனால் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்வதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டப்படி மக்களை அழைப்பதற்கு ஆரம்ப எதிரி யாரு? ஒரு மனைவியர்கள். ஒருவருடைய உள்ரங்க விஷயம், வெளிரங்க விஷயத்தை நல்லா தெரிஞ்சவர் யாரு? மனைவியர்கள். மனைவிதான் முதலாவது உண்மையாளர் என்று சொல்ல வேண்டும். அந்த பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தது. அதனால் ரசூலுல்லாஹ்
என்னதான் ஊரலகம் அவரை எதிர்த்தாலும் மனைவி அவரை அங்கீகரித்ததால் அந்த மனைவி சொல்கின்ற அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவரை இன்னும் 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 இயக்கிக் கொண்டிருந்தது. அந்த மனைவி இறந்ததற்கு பின்னால் அவரால் மக்காவில் இருக்க முடியவில்லை. தாய்வுக்கு சென்றார், மைனாவுக்கு போய்விட்டார். ஆனால் நூஹ் நபியினுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளா 2 நாளா? நமது ஆயுளை போன்று 15 ஆயுள். நாம் வாழ்வோம் 60 வருஷம். நம்மளை போன்று 15 ஆயுள் காலம், 950 வருஷம் மக்களை அழைக்கிறார். இந்த வேளையில் மனைவியர் வந்து சொல்கிறார்கள், இவர் பொய்யர், இவரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த பாரா, சொந்த அவனோடு ஒன்றா இருக்கக்கூடிய மனைவி அவரே பொய்யன் என்று சொல்கிறார்கள். இவரை ஏற்றுக்கொள்வது எப்படி? எனவே இவர் பொய்யன், இவர் பொய்யன் பொய்யன் என்று மனைவியால் பொய்ப்பிக்கப்படுகின்ற வேளையில் அவர் சமுதாயத்தில் மீண்டும் மீண்டும் அந்த பொய்யெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு நான் சொல்வது உண்மை உண்மை என்று சொல்வது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஊரார் சொன்னாலே நமக்கு தாங்குதில்லை. சொந்த மனைவி, நான் பிரச்சாரம் செய்த போது என்ற மனைவி வந்து இவன் பொய்யன் என்று சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்வார்களா? அதுக்கு பின்னால நான் மக்கள்கிட்ட சொல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பா பொய்யனங்களாம், உம்மா பொய்யனங்களாம், தூரத்தவர்கள் பொய்யங்களாம், தன்னோடு ஒன்றா படுக்கிறவள் இவர் பொய்யன் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் பிரச்சாரமே செய்யலாம் இருக்கும். அதனால் கணவன் மார்க்கத்தை சொல்வதற்கு, மார்க்கப்படி நடப்பதற்கு வழிவிட்டு அதன்படி தன் கணவனுக்கு உதவி செய்கிறாளே, அவள் இறைவனுக்கு மிக பொருத்தமான, மிக நெருக்கமான சாலிகான பெண். எவள் அந்த வழிக்கு தடையாகிறாளோ, அந்த வழியிலே குரோஸ் பண்ணுகிறாளோ, அவள் தான் மிக மோசமான பெண். அதனால் தான் அல்லாஹ் நூஹ் நபியுடைய மனைவி உதாரணம் காட்டுகிறான், லூத் நபியுடைய மனைவி உதாரணம் காட்டுகிறான். எனவே சகோதரிகளே, நீங்கள் ஆண்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, ஒரு உதவியாளர்கள். எனவே நீங்கள் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜராவை போன்று உங்களுக்கு கஷ்டம் பெற மாட்டாது என்றாலும் அவர்கள் உதவி செய்த மாதிரி உதவி செய்யுங்கள். ஃபிரௌனுடைய மனைவி அவ அனுபவித்த இன்பங்களை துறக்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி வர மாட்டாது. அவ அனுபவித்த கஷ்டத்தின் அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் பெறாது. என்றாலும் அவ மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்கு அவள் உதவியாக இருந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு உதவியாக இருங்கள். அதில் நீங்கள் பிடிப்பாக இருங்கள். மார்க்கத்திலே ஒரு உறுதிப்பாடு இருங்கள். அதை விட்டு விட்டு நூஹ் நபியுடைய மனைவியை போன்று ஆம்பளை பிள்ளை நினைக்கிறான், நான் மார்க்கப்படி நடப்போம் என்று நினைக்கிறான், கணவன் நினைக்கிறான், சகோதரன் நினைக்கிறான். ஆனால் தாயாக இருக்கக்கூடிய நீ, பெண்ணாக இருக்கக்கூடிய நீ அதற்கு விரும்புகிறாய் இல்லை. நூஹ் நபியினுடைய மனைவியை போன்று, லூத் நபியுடைய மனைவியை போன்று நீ இப்படி நடந்தால் நான் நஞ்சு குடிப்பெருங்காய், ஊட்ட விட்டு போகிறாய், ஹராம ஹலாலான முறை பார்க்காமல் உழைச்சி வா, பணத்தை சேருவா என்கிறாய். உலகத்திலே அனுப்ப வாழ்க்கை அது மறுமை மௌத்துக்கு பின்னால பார்ப்போம் என்கிறாய். இப்படி நடந்து நூஹ் நபியினுடைய கூட்டத்தோடு சேராதே. லூத் நபியினுடைய கூட்டத்தோடு லூத் அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரித்த அந்த மனைவியோடு சேராதே. மாறாக இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜரா, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி ஹதீஜா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாய், அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறு எத்தனையோ, படிப்பினை எத்தனையோ, அவர்களோடு சேரப்பார். அப்போதுதான் நாம் ஒரு சாலிகான பெண்ணாக இருப்போம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஃபித்ராவுடைய பெண் என்று, அந்த பெண்ணுக்கு நாம் ஆளாய்விடக் கூடாது. கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். சொன்னார்கள், உலகம் என்பது ஒரு பசுமையானது, இனிமையானது. உலகம் பசுமையானது, இனிமையானது. அதில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கிறான். ஆடவர்களுக்கு சொல்கிறான். எனவே ஆடவர்களே, இந்த பசுமையான இனிமையான இந்த உலகத்திலே இறைவன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கிறான். எனவே நீங்கள் பத்தகுத்துன்யா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? ஒத்தகுன்னிசா, குறிப்பா பொம்புளைகளை பயந்து கொள்ளுங்கள். உலகம் என்றால் பெண் வந்து விடுகிறாள். அந்த உலக பேராசையினால் நீங்கள் மார்க்கத்தை துறந்து விடலாம். அதில் மிக மோசமாக நீங்கள் பயர வேண்டிய ஒரு சாமான் பெண்கள். எனவே பெண்களுக்கு பயந்து நீங்கள் மார்க்கத்தை துறந்து நரகவாதிகள் ஆகிவிடார்கள் என்று ஆண்களுக்கு சொன்னார்கள். ஆடவர்கள் தாங்கள் அல்லாஹ் ரசூல் பார்க்க வேண்டும். தாயாக இருந்தாலும், சகோதரியா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், ஒரு பெண் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக சொன்னால்
அவளுடைய கனிவுக்காக, அவருடைய பாசத்துக்காக, அவருடைய கண்ணீருக்காக உரை சட்டத்தை நாம் நிராகரித்து நரகவாதி ஆகிவிடக் கூடாது. மாறாக அந்த பெண்ணையும் சாலியான பெண்ணாக ஆக்குவதற்கு அவளுக்கும் புத்தி சொல்லி அல்லாஹ்வை பயந்து கொள், இப்படி இன்னாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எனவே அதை சிந்தித்து பார் என்று ஒரு ஆடவன் அந்த பெண்ணுக்கு புத்தி சொல்லி அந்த பெண்ணை திருத்த வேண்டும். அவளுக்கு புத்தி சொல்லதான் கடமை. தாயா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் திரும்ப 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 புத்தியை சொல்லி அவர்களை திருத்த வேண்டும், அவர்களுக்கு நசிஹத் செய்ய வேண்டும். அவர்களையும் எங்களோடு சேர்த்து நாங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.